வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியோட சந்திக்கிறேன். கென் ஸ்ரீ சுவர்ண துர்க்கையம்மன் ஆலயம் பிரித்தானியாவில் கென் பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதில் முதலாவது தேரோட்ட நிகழ்வு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கென் பகுதியில் இருக்க மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு குறையை இன்றைய நாளில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பாருங்கள், ஏன்னு சொன்னால் கென்ல இருக்கிற நிறைய இந்துக்களுக்கு ஒரு கோயில் அமைய வேண்டும் என்ற ஒரு மிக நீண்ட நாள் ஒரு கனவு இருந்தது. அந்த வகையில் கென்ட்ல ராம்ஸ்கேட் பகுதியில் ஸ்ரீ சுவர்ணதுர்க்கையம்மன் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய முதலாவது தேரோட்ட நிகழ்வு இன்றைய நாளில் நடைபெற்று கொண்டிருக்குது. மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த அம்மனுடைய ஆசி எப்போயுமே உங்களுக்கு கிடைக்கணும். சரி, வாங்க காணொலிக்குள்ள போவோம். இன்னும் சில நிமிடங்களில் தேரோட்டம் ஆரம்பமாக இருக்கிறது. சுவர்ண துர்க்கையம்மன் ஆலயத்தில் ஆலயத்துக்கு உள்ளே தற்போது ஆயத்த விலைகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அம்மன் சிங்க வாகனத்தில் ஏறி வலம் கொண்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பூசை நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்ற பின்பு தேரோட்ட நிகழ்வு ஆரம்பமாகும். தற்போது பூசை நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று தேர் நோக்கி வெளியிலே செல்ல போகிறோம். அதற்கான ஆயத்த நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அம்மன் தற்போது சிங்க வாகனத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய அந்த தேர் பவனியிலே வரப்போகிறார். பார்ப்பதற்கு கோடி கோடி தவம் இருக்க வேண்டும். முதலாக கென் பகுதியில் ராம்ஸ்கேட்டில் ஒரு தேரோட்டம் நடைபெறப் போகிறது. சுற்றி வளைத்து பிரித்தானிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு நடுவில் இப்படி ஒரு இந்து கோயில் அமைச்சு அங்கு முதலாவது ஒரு தேரோட்டம் செய்வது என்பது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு கடினமான விடயம். அவ்வாறான ஒரு விடயம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு இந்து கோயில் அமைப்பது என்பதே பெரிய விஷயம். அங்கு ஒரு தேரோட்ட நிகழ்வை நடத்துவது என்பது மிக மிக கடினமான அவ்வாறான நிகழ்ச்சியை தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஆலயத்துக்குள் இருந்து வெளியிலே அம்மன் அந்த தேரிலே அழகாக அமர்ந்து கொண்டு காட்சியளித்து கொண்டிருக்கிறார். தற்போது அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இங்கு வந்த பக்தர்கள் அனைவரும் தேங்காய் உடைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான காட்சி முதன்முறையாக இந்த கென் பகுதியில் நடைபெறுவதை பார்க்கலாம். நாங்கள் அதிகளவான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சற்று முன் மழை பொழிந்தது. அம்மன் தேரில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த மழை நின்றிருக்கிறது. ஒரு அதிசய நிகழ்வாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் தற்போது தயாராக இருக்கிறார்கள் இந்த தேரை இழுத்து வலம் வருவதற்காக. தற்போது உடைத்த சிதறு தேங்காய்களை
சுத்தம் செய்து கொள்கிறார்கள். காலில் முறிப்படாமல் அதை அழகாக எடுத்து கொண்டு செல்கிறார்கள். தற்போது அம்மனுடைய அந்த தேர் மெல்ல மெல்ல நகர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு பக்கங்களும் பக்தர் அடியார்கள் அந்த வடத்தை பிடித்து கொண்டு மெதுவாக அதை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த பாதை மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதை. ஒரு உயரத்தில் இருந்து பள்ளத்தை நோக்கி நாங்கள் இந்த தேரை இழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மெதுவாக தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மத்தியில் மிக அழகான முறையில் இந்த தேர் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கென்றே உருவாக்கப்பட்ட இந்த தேர் மிக அழகாக அம்மன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கோயிலில் புதிதாக ஒரு தேர் உருவாக்கப்பட்டு முதலாவது தேரோட்ட நிகழ்வு தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மத்தியில் அவ்வளவு அதிகளவா சந்தோஷமான அந்த உணர்வை பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிக கவனமாக இந்த தேரை மெல்ல மெல்ல நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளோ உயரத்திலிருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அம்மன் அருளோடு மெல்ல மெல்ல தேர் அழகாக நகர்ந்து கொண்டு வருகிறது. எந்த ஒரு இடையூறுமின்றி எந்த ஒரு சலனமுமின்றி அம்மன் அருளால் மெல்ல மெல்ல அழகாக தேர் நகர்ந்த வண்ணம் இருக்கிறது. பக்த அடியார்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பொங்கி நிறைந்து காணப்படுகிறார்கள். அவ்வளவு சந்தோஷம். தற்போது மிக முக்கியமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு குறுகிய ஒரு பாதையில் இந்த தேரை அழகாக திருப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக குறுகிய ஒரு பாதையாக இருக்கிறது. அம்மன் அருளால் நிச்சயம் இந்த தேர் இந்த வழியின் ஊடாக மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பக்தர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். மிக கவனமாக இந்த தேரை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம் மிக ஒரு குறுகிய ஒரு பாதையாக இருக்கிறது. தயாராகிவிட்டார்கள். மெல்ல நகர்கிறது. மெல்ல மெல்ல அந்த அம்மன் ஸ்ரீ சுவர்ணதுர்க்கை அம்மன் தேரில் அழகாக வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்கள் செய்ய முடியாமல் இருப்பதை பார்க்கக்கூடியிருக்கிறது.
எந்த தடைகள் இருந்தாலும் அம்மன் தடைகளை நீக்கி வாழ்வில் வெளிச்சம் உண்டாக்குவார். அதே போன்று இந்த தேரும் இந்த எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை அந்த வழியில் இல்லாமல் செய்து மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கங்களும் பெண்கள் படம் பிடித்து இழுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அம்மன் வந்து கொண்டு இருக்கிறார். இவ்வளோ அழகான ஒரு காட்சி. ஆங்கிலேயர் நாட்டில் வந்து இன்றும் எமது மக்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை அழியாமல் பாதுகாத்து கொண்டு வருகின்றோம். இது எங்களோடு முடிந்து போவது மட்டுமல்ல, இனி வரும் தலைமுறைக்கும் கடத்தப்படுகிறது. அதுவும் இன்னும் ஒரு நாட்டில் வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து பேணுவது என்பது மிக மிக கடினம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி வளைத்து பிரித்தானிய மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். புதினமாக இருக்கிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராம்ஸ்கேட்டில் அமைஞ்சிருக்கிற பெரிய ஒரு சிட்டி. இந்த சிட்டிக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது. அதற்கிடையிலே இந்த தேரை வந்து ஒரு சுற்றி கொண்டு வருவது என்பது எவ்வளோ ஒரு சவால். மக்கள் எல்லாரும்
பக்கத்தில் இருக்கிற நிறைய பிரித்தானிய மக்கள் வியந்து பார்க்கிறார்கள். முதல் தடவையாக அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வாகவும் இருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய இந்த கலாச்சாரத்தையும் எங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையையும் வியந்து பார்க்கிறார்கள். தற்போது நாங்கள் மெல்ல மெல்ல மீண்டும் ஆலயத்தை நோக்கி மேலே வந்து கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்ல அந்த தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அம்மன் அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். மிக அருகில் வந்துவிட்டோம். இதை பார்ப்பதற்காக பல தூரங்களிலிருந்தும் மக்கள் பக்த அடியார்கள் இங்கே வந்திருந்தனர். தற்போது தேரோட்டம் முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டிருக்கிறது. குளிர்பானத்தை அறைந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்பு இன்னும் ஒரு இறுதி பூசை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தற்போது இறுதி பூசை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கு எலுமிச்சை மாலைகளும் வேப்பிலையும் அணிந்து அம்மன் அழகாக அந்த இறுதி பூசை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அருமையான காட்சியாக இருக்கிறது, கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நாளைய தினம் கொடியிறக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதிலும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கட்டாயம் இவ்வாறான ஒரு நிகழ்வு, அரியதொரு நிகழ்வு, ஒரு புதியொரு கோவிலில் புதியதொரு கொடியேற்றம், புதியொரு தேரோட்டம், இவ்வாறான நிகழ்வுகள் மிக மிக அரிதாகவே காணப்படும். தற்போது அனைத்து பூசைகளும் இனிதாக நிறைவு பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அன்னதான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பக்த அடியார்களும் இந்த அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற அந்த கொடி இறக்க நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் என்னுடைய இந்த சேனலில், யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்காக வழங்க காத்திருப்பேன்.